வெல்கம் டு தமிழ் கணிதன். இந்த ஒரு 2 மந்த்தாக பார்த்தோன்னா நம்மளோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. என்ன காரணம்னா என்னோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாதனால ஒரு 2 மந்த் என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் நம்மளுக்கு தொடர்ச்சியாக வீடியோ ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். சரியா? சரி, ஓகே. இப்போ எல்லாருமே குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த எக்ஸாம் இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நல்லா படிங்க, வாழ்த்துக்கள். சரியா? நீ மேக்ஸை பற்றி இனிமேல் கவலைப்படாதீங்க. இப்போ இந்த குரூப் 2 மட்டும் இல்லை, நீ அடுத்து வர எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம மேக்ஸை பற்றி கவலையப்படக்கூடாது. அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ரீசனிங் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த ரீசனிங்கும் நம்ம குரூப் 2 எக்ஸாம், அதாவது ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுமே மெயின்ஸுக்கான ரீசனிங் கிளாஸஸ் நம்ம தொடர்ந்து போட போகிறோம். கிளியரா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, மேக்ஸில் முழுக்க அதாவது 100% நான் ஷார்ட்கட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? 100% ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட் தான். சரியா? சரி, அதே மாதிரி பார்த்தோன்னா ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அப்படி கிடையாது. ஒரே ஒரு ஷார்ட்கட் நம்மளுக்கு போதும். ஓகேங்களா? ஒரே ஒரு ஷார்ட்கட் தான் நம்மளுக்கு போதும். ஒரு டாபிக் முழுவதுமே நம்ம என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். சரியா? அப்போது ஒரு ஷார்ட்கட் இருந்தால் போதும், ஒரு டாபிக் ஃபுல்லாகவே நம்ம ஈஸியாக நம்ம கிளியர் பண்ண முடியுமா சார் அப்படின்னு தான் ஷுவர். ஏன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரெகுலராக பார்க்க சொல்லுங்கள், ரெகுலராக நோட்ஸ் எடுக்க சொல்லுங்கள். சரியா? நம்ம அதே பார்த்தோன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரீ டெஸ்ட் நம்ம போட போகிறோம். இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறோம். சரியா? எக்ஸ்பிளைனும் என்னென்ன அப்புறம் கொடுக்க போகிறோம், முழுக்க ஷார்ட்கட்டில். சரியா? அடுத்து இந்த குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா மெயின்ஸுக்கு நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். அதுபோக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் என்ன பண்ண போகிறோம், தொகுத்து நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் என்னென்ன நடத்த போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா நான் ஒரு 50 நாள் வகுப்பு நம்ம தொடர்ச்சியாக போட போகிறோம்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டாக பார்த்தோன்னா ஒரு 46 நாள் வகுப்போட நான் நிறுத்திட்டேன். ஏன்னா உடல்நிலை சரியில்லை. ஸோ பேலன்ஸ் 4 days கிளாஸ் இருக்குது. அந்த 4 days கிளாஸை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் நம்ம போட போகிறோம். சரியா? இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் நம்ம என்ன பண்ணுறோம், பிடிஎஃப்ஐவே கொடுத்துருவோம். இந்த பிடிஎஃப் நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்க போகிறீங்க. மறுநாள் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை நம்ம கொடுத்துட போகிறோம். சரி, அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய மாணவர்கள் கணிதம் ரொம்ப கடினம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சாரி, ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா சார் உங்களை நம்பி தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால தான் நல்ல வீடியோ போட மாட்டேன். இனி கவலைப்படாதீங்க, நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். நாளையிலிருந்து நம்மளோட வீடியோ கண்டினியூவாக போகும். நன்றி.